கண்ணாடி பக்கம் கண்ணாடி பக்கம் நின்றுட்டு இப்படி கொஞ்சம் தூரமா நின்றுட்டு இப்படியே எடுத்து வச்சு இப்படியே மேலே போகணும். தூரமா நின்றுக்கோங்க. இப்ப தெரியறனா? இப்போ தூரமா நின்றுட்டு இப்படியே எடுத்து வச்சு இப்படியே பக்கத்துல போக போக இது நீட்டின மாதிரி இருக்கணுங்க. நீட்டின மாதிரி இப்படியே எடுத்து வைங்க. தூரமா நின்னுக்கோங்க. அப்படியே 2 விரல் நண்டு மாதிரி இப்படியே வச்சு இப்படியே போங்க. போக 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 பக்கத்துல ஒரு கை மட்டுங்க. 1 ஹேண்டு. அதேதான், சும்மா சிம்பிளா அப்படி போக போக பக்கத்துல போங்க. இப்படியே வச்சு வால் பக்கத்துல, இப்ப நீங்க கண்ணாடி வால் அதுல போயிட்டு இப்படி போயிட்டு ஒட்டுங்க. ஒட்டி மினிமம் 10 என்ற வரைக்கும் இருக்கணும், மேக்ஸிமம் 30. இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குல்ல. வலிக்குதா? தூரமா இருக்கிறீங்க. அந்த கை போய் அந்த இதோட ஒட்டணும், வாலோட ஒட்டணும். ஆனா ஒட்லி இல்லைங்க. இவ்வளவு தூரம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் வலி கம்மியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் போங்க. கையை மேல தூக்கி இன்னும் கொஞ்சம் உங்க மேல் ஷோல்டரை போய் ஒட்டுங்க. வலிக்குதா? வலி இல்லைங்களா? கழுத்து ரொம்ப வலிக்குது. கை ரொம்ப வலிக்குதா? கழுத்து ரொம்ப வலிக்குது. ஓ, கழுத்து வலிக்குதுங்களா? கழுத்தை ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? இது கைக்கான எக்ஸசைஸ். ஆனா இப்படி கைக்கு கொண்டு போகும்போது இந்த கழுத்து தான் வலிக்குது. அப்படிங்களா? சரி, பொறுமையா செய்யுங்க, கொஞ்சமா செய்யுங்க. இதுல கழுத்து வலிக்கூடாது. கொஞ்சம் தப்பா செஞ்சதா வலிக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் கரெக்டா தான் செய்யறீங்க. நீங்க கொண்டு போங்க, பாத்துக்கலாம். தூர நின்று கொஞ்சமா போங்க. ரொம்ப ஒட்ட வேணாம், கொஞ்சமா கொண்டு போங்க. கொஞ்சமானா ஓரளவு கொண்டு போங்க. 10 வரைக்கும் வைங்க. கொண்டு வந்து கீழே போடுங்க. கரெக்ட். அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். இல்லைங்க, இந்த 2 விரல்ல இப்படியே வச்சு வரணும். எஸ், 2 விரல்ல. இல்லைங்க, இப்படி போறப்போ இப்படி போனீங்கல்ல, அதே டைப்லயே இப்படி வரணும். வர்றப்போ போறப்ப எப்படி போனீங்களோ அதே டைப்பு. முதல்ல எக்ஸசைஸ் சொல்றப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி 20 எக்ஸசைஸ் கழுத்துக்கு மனப்பாடம் பண்ணீங்கல்ல, அதே மாதிரியே இது கைக்கு. இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டருக்கு எக்ஸசைஸ். நல்லா மேலே வரைக்கும் கொண்டு போங்க. எஸ். எஸ். முழங்கையை மடக்கூடாது. நீங்க உடம்பு தான் பின்னாடி வரணும். முழங்கை மடக்காம அப்படியே கொண்டு வந்து அப்படியே கீழே போட்டுடணும். கீழே போடுறப்ப ரிலாக்ஸ். இது மாதிரி 7 தடவை பண்ணுங்க. லிமிட்டா பண்ணுங்க. கழுத்து ரொம்ப வலிச்சா சொல்லுங்க, அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாம். அப்படியே வச்சிருக்கணும் 10 என்ற வரைக்கும். ஸ்லோவா மீடியமா என்னங்க 10 என்ற வரைக்கும் வச்சிருக்கணும். ஃபாஸ்டா என்னாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே கீழே போட்டு. எஸ், முழங்கை மடங்க கூடாது. அப்படியே வந்து வந்து எஸ், அந்த 2 விரல் மட்டும். எஸ், இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வந்து அப்படியே கீழே போட்டுருங்க. போதும், அந்த அளவுக்கு வந்தா போதும். கீழே போட்டுருங்க. கீழே போட்டுட்டு 10 எண்ணணும். எஸ், ரிலாக்ஸா 10. இப்ப கழுத்து வலிக்குதுங்களா? ஆமா ஆமா ஆமா. ஆமா, கையை அண்ணாந்து பார்க்க கூடாது. ஆமா, வலிக்கும். அண்ணாந்து பார்க்க கூடாது, குனிஞ்சு பார்க்க கூடாது, ரைட்ல திரும்ப கூடாது, லெஃப்ட்ல திரும்ப கூடாது. வலி நல்லா குறையிற வரைக்கும். இது 3வது
3வது பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகி ஏகப்பட்ட கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்க, 4 நிமிஷம் அனுப்புங்க, 10 நிமிஷம் அனுப்புங்கன்னா எப்படி இந்த மாதிரி 7 மணி நேரம் நான் சொல்லி கொடுத்து தான் கழுத்து வலியோ கை வலியோ நான் சரி பண்ணுற முடியுது. அதனால் இது ரொம்பவும் கரெக்ஷன் பண்ண வேண்டிய, ரொம்பவும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் க்யூர் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் செஷன் 7 ஹவர்ஸ்க்கு சேர்ந்து ஜாயின் பண்ணி எடுத்து க்யூர் பண்ணிக்க பாருங்கள். கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி அந்த மாதிரிலாம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.